திருச்சிற்றம்பலம். மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர்கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன் சொரிதர துன்று பைம்பூன் தெருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலியூரை செல்வர்தாமே. கருணை பொழிதருமுகத்தில் நீர் துணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலத்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேறல் வாய்மடுத்து தேக்கை செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதோரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்டு அருளுகின்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தருகின்ற நம்முடைய சகோதரியாருக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியாறு பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். வழக்கம் போல வகுப்பு ஆரம்பிக்கும் முன்னர் ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லாரும் உங்களுடைய வீடியோ மற்றும் ஆடியோவை கொஞ்சம் மியூட்ல ஆஃப்ல வைத்துக் கொள்ள வேண்டும். மாணிக்கவாச சுவாமிகள் அருளி செய்த சிவபுராணத்தை கடந்த 4 வகுப்புகளாக சிந்தித்து இன்றைக்கு 5வது வகுப்பிலே நாம் அந்த சிந்தனையை தொடர்கின்றோம். எல்லோருமாக சேர்ந்து சிவபுராணத்தை படிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு திருவருளால் நமக்கு கிடைத்திருக்கிறது. போன வாரம் நிறைவாக சொன்னோம், ஏன்னா கடந்த 4 வகுப்புகள்ல நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லி துவங்கி அருமையாக பஞ்சாட்சர மந்திரத்திலே துவங்கி பெருமான் தலைவனாகி அவனுடைய திருவடிகளுக்கு வணக்கம் என்று துவங்கி வாழ்க வாழ்க என்று சில வணக்கங்களும் வெல்க என்று அவனுடைய பெருமையெல்லாம் பேசி அவனுடைய திருவடிகளை போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி இதெல்லாம் நாம் சொல்லி மகிழ்ந்து கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறைஞ்சு விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று. அங்கதான் நிறுத்தணும் போன வகுப்பு பொழுது. எல்லை இலாதானே, எல்லை இலாதான் சொன்னார். எல்லை இலாதன் என்று சொன்னால் எந்த ஒரு எல்லைக்குள்ளும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. அகண்டிதமாய் என்று சாத்திரம் சொல்லும் சிவபிரகாசம். இன்ன பொருளாவான் இன்ன பொருள் ஆகான், இவ்விடத்திலே இருப்பான் இவ்விடத்திலே இரான் என்று எந்த ஒரு கட்டுக்குள்ளேயும் அவனை நாம கொண்டு வர முடியாது. அதனால எல்லை இலாதானே நின் பெரும் சீர் என்று ஒரு அருமையான வார்த்தையை எடுத்துப்பட்டார். சீர் என்று சொன்னால் புகழ், பெரும் சீர் என்று சொன்னால் ஏன்னா புகழுக்குரிய பொருளே சுவாமிதான் புகழுக்குரிய பொருள். நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறைநான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே. பூமி மேல புகழ்றதுக்குரிய பொருள் எதுன்னா சுவாமிதான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட சொல்றார், கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை. இந்த உலகில நம்ம யாரையில்லாம புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா புகழ வேண்டிய பொருள் ஒரே ஒரு பொருள், அது சுவாமி. பொய்மையாளரை பாடாது என்ற புகழூர் பாடும் என்று புலவீர்கள் என்று போயிட்டார்.
பரிமேல் அழகர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த இடத்துல பொருள் சேர் புகழ் ஒரு அருமையான ஓமைய உதாரணம் அந்த உரை எழுதுவார். அது என்ன பொருள் சேர் புகழ் என்று சொன்னால், இறைமை குணங்கள் இலராயினாரை அவர் எழுதுகிறார். இறைமை குணங்கள் இலர் ஆயினாரை, அப்படி இல்லாதவர்களை உடையர் என கருதி அறிவிலகர் கூறுகின்ற புகழ்கள் பொருள் சேரா ஆகலின் அப்படின்னார். இந்த உலகத்திலே இறைமை குணங்கள் அல்லாதாரை அறிவிலார்னாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலக நன்மைகளை கருதி அவர்களை எல்லாம் போய் புகழ்ந்து அப்படி செய்யற அந்த புகழெல்லாம் பொருள் சேராத புகழ். அதனால சொல்லி அவை முற்றுமுடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது. பொருள் சேர் புகழுக்கு அவர் அப்படி உரை செய்யறார். அவனுடைய பெரிய பெருமை, அவருடைய புகழ் எல்லையற்றது அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். என்ன சொன்னார் பாருங்க, ஏனைய இந்த நம்முடைய உலகியல் நிலையை உணர்த்தி அதிலிருந்து பிரித்து அது எவ்வாறு உயர்ந்தது என்பதனை வேறுபடுத்தி காட்டுகின்ற அருமையான தன்மை அது பரிமேலழகர் செய்தார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த பொருள் சேர் புகழுக்கு இறைமை குணங்கள் இறராயின உடையர் என கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ்கள் பொருள் சேரா ஆகலின் அவை முற்றுமுடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது. சொன்னார். அப்படிதாங்க ஆரம்பிச்சார். எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் உன்னுடைய மெய்மையான புகழ். தண்டபுணீஸ்வரர் மெய்மையான புகழ் சொல்லிட்டு அவர் தான் எழுதுவார். பொருள் சேர் புகழ் என்பதனைக்கு பரிமேலழகரை கண்டுகொள்கன்னு எழுதிட்டு போயிட்டார். அதுதான் இந்த மெய்மையான புகழ், அதுதான் நின் பெரும் சீர். அதை இந்த பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உருக்கம். அதாவது யார் சொல்ற பாருங்க, திருவாசகம் என்ற ஞான பனுவலை தந்து நம்மையெல்லாம் உருக்கி பக்தி மார்க்கத்திற்குள்ளே உள்ளே கொண்டு வரக்கூடிய பெரிய கருணையை செய்த மாணிக்கவாசக பெருமான் சுவாமியே தன்னுடைய திருக்கரத்தாலே எழுதி ஒரு பிரதி கொடுக்கிறான் என்று சொன்னால் அப்பேற்பட்ட உயர்ந்த நூலை அருளிய பெருமான் அவர் சொல்றார், பெருமானே உன்னுடைய புகழையும் உன்னுடைய பராக்கிரமத்தையும் அடியேன் சொல்வதற்கு எனக்கு என்ன தகுதி? இந்த பொல்லா வினையேன் என்று சொல்லி பொல்லா வினையேன் அதை அருணையார் உரையில அருளியாட்டுவார். பெருமானுடைய புகழை சொல்லுவதற்கு ஒரு தகுதியும் அந்த நிலைப்பாடும் உயர்ந்த பக்குவம் உடையவர்கள் நல்வினை செய்தவர்கள் போல் அல்லாது அந்த மாதிரியான நிலையில் இல்லாத பொல்லாவினையேன். தண்டபுணீஸ்வரர் உரையில் எழுதுகிறார், திருப்பெருந்துறையிலே நீ காட்சி கொடுத்து உன்னுடைய திருமேனியை காணுகின்ற ஒரு பாக்கியம் பெற்று உன்னுடைய கரத்தினாலே எங்களை நீ தொட்டு ஸ்பரிச தீட்சை செய்து உன்னுடைய திரு கண்ணினாலே எங்களை கண்டு நயன தீட்சை செய்து உன்னுடைய திரு வாயினாலே என்னுடைய திரு செவியிலே வாசக தீட்சை எல்லாவற்றிற்கு மேலாக உன்னுடைய திருவடிகள் என்னுடைய தலைமையில தாங்குகின்ற திருவடி தீட்சையும் பெறப்பட்டு இவ்வளவும் இருந்தும் அதை தொடர்ந்து கையிலே குடித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியம் இல்லாத பொல்லாவினையேன். ஆனால் அப்படிப்பட்ட பொல்லாவினையேன் நான் அப்படி இறக்கிறார். புகழுமாறு ஒன்று அறியேன். புகழுமாறு ஒன்று அறியினா ஏனைய பக்குவத்தால் உயர்ந்தவர்கள் எல்லாம் உன்னை எவ்வாறு புகழ வேண்டும் எவ்வாறு பாட வேண்டும் அறிந்து செய்வார்கள். ஏன் அதை அறியாது செய்ததுனால ஏதேனும் ஒரு பிழைகள் இருந்தாலும் நீ பொறுத்து அருள வேண்டும் என்ற ஒரு கருணை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பாடுறேன், அதை நீ எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஒண்ணு. ஏன்னு சொன்னால் அந்த புகழுமாறு ஒன்று அறியேன். தண்டபுணீஸ்வரன் ஒருபடி மேல போனார். அவ்வாறு நான் உன்னை எவ்வாறு புகழ வேண்டும் என்பதும் நீ எங்களுக்கு கொடுத்தாதானப்பா, அதுதான் வேணும்னு விண்ணப்பம். நான் உன்னை நினைந்து புகழ்வதும் நீ செய்யறதுதான். பாட்டுவித்தால் பாடுகின்றேன்,
பணிவித்தால் பணிகின்றேன், பதியேன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன். அப்படித்தானே சொல்ற. அதனால அதுவும் நீதான் தரணும் என்று சொல்லி ஒரு அமைப்பு அங்க காமிச்சார். அதனால அவ்வாறு நான் போல் இப்படியே தர்மபுரி எழுதுவார். விளம்புமா விளம்பே என்றார் போல அவனுடைய காணும் உபகாரம். சுவாமி சித்தாந்தம் சொல்றார், அவன் வேறாய் இருந்து காட்டுகிறான் என காட்டினாத்தான் நாம காண முடியும். அதனால இந்த உயிரினுடைய இயல்பு அறிவிக்க அறியும், அவ்வளவுதான். நம்முடைய சூத்திரம் 3ஆம் சூத்திரத்திலே சொல்லிட்டார், உணர்த்த உணர்தலின் அப்படின்னார். அதனால அதை உணர்த்துகிற பெருமையும் சுவாமியுடையது. அதற்கு காட்டும் உபகாரம்னு பேர். அவ்வாறு அவன் உணர்த்தி நாம் அறிந்து கொள்வது மட்டும் இல்ல, அதை அனுபவிப்பதற்கும் அவன் கூட இருக்க வேண்டும். அது காணும் உபகாரம்னு பேர். 40 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தான், காட்டினான் காரை, நமக்குன்னே கொடுத்தான், ஓட்ட தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, யாராவது ஒருத்தரை வச்சுதான் இந்த வண்டியை ஓட்ட வேண்டியிருக்கு. இப்ப அவன் என்ன பண்றான், ஒருத்தரையே அனுப்பிச்சு கொஞ்ச நாள் ஓட்டி கொடுத்து நமக்கு சொல்லி கொடுத்து நாம இப்ப அந்த ஓட்டுறதுல ஒரு மகிழ்ச்சியை நாம அப்ப அந்த 40 லட்சம் காரை எப்ப அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா, கார் வாங்கி 6 மாசம் கழிச்சு ஓட்டினதுக்கு அப்புறம் தான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, முதல்ல அவன் கார் வாங்கி கொடுத்தான், அது காட்டும் உபகாரம். அப்புறம் என்ன பண்ணா, அந்த காரை நம்ம அனுபவிக்குமாறு செய்யறான், அது காணும் உபகாரம். 2 சுவாமி செய்யறான். அப்ப நான் உன்னை புகழுமாறு அப்படின்னு சொன்னா, அதுவும் நீ எங்களுக்கு செய்து ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே எளிவளர் பளிங்கன் திரள்முனை குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனை அழிவளர் உள்ளத்து ஆனந்தக்கனியே அம்பலமாடு அரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பேன். மானே நீ கூட இருந்து எங்களை செய்ய வச்சாதான் அதுதான் புகழுமாறுன்னு. இத பெரியவங்க எல்லாருமே சொல்ல. பக்திமையால் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தானை. அப்புறம் சொல்ல, ஏன் நான் இந்த மாதிரி தேவாரம் எல்லாம் நான் பாடுறேன். 3 திருமுறைகளை உங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன். 4900 பதியும் பாடி வச்சேன். உங்களுக்கு கிடைச்சது ஏதோ கொஞ்சம். ஆனா அதையெல்லாம் நானா பாடினேன்னு அவன் பாட வச்சான். பக்திமையால் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தானை எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை எம்மானை என் உள்ளத்துள்ளே ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின்பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை அரணை ஆதி புத்தேளை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. பக்திமையால் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தான். அவன் கொடுத்தது. எனதுரை தனதுரையா நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை இவர்தான் பின்னர். அதனால அதெல்லாம் அப்ப புகழுமாறு முதல்ல இங்க வச்ச விண்ணப்பம் சாமி எடுத்து கொடுக்குறான். அதனால பாடு ஏற்பட்டவர் சொல்றாருன்னா, சாத்திர ஆசிரியர் சொல்றாரு, இவர் தந்த திருவாசகமும் திருக்கோவையாரையும் பயின்று நான் பிறவியிலிருந்து விடுபட்டேன்னு சொல்றாரு. அப்படி உயர்ந்த நூல்களை தந்த பெருமான் மாணிக்கவாசகர். வாய்வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை தூய திரு வாய் மலரால் சொற்செய்து மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊராளும் தேனர் திருக்களிருப்படியார் ஆசிரியர். அப்படி உயர்வான இந்த நூலை தந்த மாணிக்கவாசகர் எப்படி இறங்கி சொல்றாருன்னா, பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். ஒன்றறியேன்கிறத ஒன்றுனா சிறிதுன்னு பொருள். ஒன்றறியேன் தண்டமணி அத அருணையார் எழுதுவாரு. அது ஒன்றும் அறியேன் சிறிதும் அறியேன் என்று இழிவு சிறப்புமை தொக்கி நின்றதுன்னு எழுதினார். அப்படின்னா நான் உன்னை சொல்றதுக்கு எனக்கு என்னப்பா, எனக்கு என்ன தெரியும். சுந்தரர் கூட திருவெண்ணநல்லூர் கோயில்ல ஆட்கொண்டு அதெல்லாம் உடனே என்ன சொல்லிட்டான், பாடுன்ட்டான். சுவாமி சொல்ற, எனக்கு என்னப்பா பாட தெரியும். ஏன்னா அதுவும் நீ பாட வச்சாதானப்பா எங்களை பாடும், எங்களுக்கா என்னப்பா தெரியும். வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த மரியாதை எனக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட போதிலாமுதே இன்று உன் குண பெருங்கடலை
நாயினேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என முடிந்தார். நீ எங்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு வந்தவன், அது எனக்கு தெரியாம நான் உதாசீனப்படுத்தினேன் வந்து. இனிமேல் அந்த தவறு செய்ய மாட்டேன். ஆனா இப்படி செஞ்சவன் இப்போ. ஆனா நீ அதுக்காக நீ என்ன பண்ண, நீ என்ன உதாசீனப்படுத்தாம அந்த உணர்வு தந்து நாங்கள் உய்ய வேண்டும் என்ற கருணையினாலே உய்ய கொண்ட யார்? கோதிலா அமுதேனர். கோதுன்னா குற்றம். கோதிலா அமுதன், குற்றமே இல்லாத அமுதன். கோதிலா அமுதே இன்று உன் குண பெருங்கடலையினர். குணத்துல பெரிய கடல். அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாய். அப்படிதான் குணக்கடல் சாமி. அதனால அதை இன்று உன் குணப்பெருங்கடலை நாயேன் எனக்கு என்னப்பா தெரியும் பாடுறதுக்கு, யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகிறேன் என மொழிந்தார்கிறார் சேக்கலார் சுவாமிகள் சுந்தரருடைய கதை. அப்ப இதெல்லாம் தான் இங்க வந்தது. பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இந்த பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேங்கிறது ஒரு அவையடக்கம் போல அமைந்தது. அவையடக்கம்னா அங்க அவை யாருன்னாரு? அவை என்பது அடியார் திருக்கூட்டம். கருணையார் எழுதுறாரு, அடியார் திருக்கூட்டம்னா அவை. அதுல இவர் எப்படி அதை இது பண்றாரு? தன்னுடைய நிலையை பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் என்று சொல்லி ரொம்ப கிளையிறங்கி அதை வந்து சொல்றார். அப்படி ஒரு அமைப்பை வந்து இந்த வரியில வச்சார். வச்சுட்டு அதெல்லாம் வந்து சொல்றாரு, அந்த பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் தர்மணி இன்னும் நிறைய ஆழமா எழுதுறாரு. சொல்றாரு, இதுவரை நாம் கண்ட உலகங்களே பார்த்து இருந்து இந்த பொல்லாவினையேனா இப்படி இருந்துட்டதுனால பெருமானே நான் வந்து எனக்கு உன்னை பற்றி அந்த உயர்ந்த பொருளை பற்றி பாட இப்ப எனக்கு என்ன தெரியும் என்று புகழுமாறு ஒன்று அறியேன் என்று சொல்லி ரொம்ப இறங்குறார். சொல்லிட்டு அது ஒரு அவையடக்கமா வைத்துக் கொள்ளலாம் சொல்லி அடுத்தால சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள்ளார். இவ்வளவு பிறவி காட்டினார். புல்லாகி பூடாய், பூடுனா பூண்டு, புல்லு பூண்டுலாம் சொல்றோம் இல்லையா, பூண்டு பூண்டாய், புழுவாய் மரமாகி பல்விருகமாகி, மிருகம் என்பதனுடைய திரிபு விருகம் என்று வந்தது. மிருகம் விலங்கு. பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவ பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் அப்படின்னு இவ்வளவு பிறவி சொல்ற. இந்த பிறவிகளை வந்து சித்தாந்த நூல்கள் நமக்கு சொல்லும் 7 வகை பிறப்பு என்று சொல்றோம். அதை வச்சு தவறுதலா சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, 7 பிறப்புன்னு சொல்றாங்க. 7 பிறப்புல இல்ல, அது எவ்வளவு பிறப்பு இருக்கு, எண்ணற்ற கோடி பிறவிகள்லாம் இருக்கு. வேலை அலை போல் பிறந்து இறந்து அப்படிங்கிறாரு சிவஞான சுவாமி. கடல் அலை மாதிரி பிறவி வந்துட்டு போயிட்டு இருக்குங்கிறாரு. அதனால 7 பிறவிங்கிறதெல்லாம் இல்ல, 7 வகையான பிறப்பு. பெற்றான் மறைக்கேன் எழுமைக்கும் எம்பெருமான் உற்றாய் என்று உன்னையே உருகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் குற்றாடரவா புக்கொழியூர் அவினாசியே பற்றாக வாழ்வேன் பரமேட்டி. அவினாசி தேவா சுந்தரம். எழுமைக்கும் மறவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த பிறவி எடுத்தாலும் மறவேன். அப்புறம் சமையல் அதானே வேண்டாம். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடியன் மனத்தே வலுவாது வரம் தர வேண்டும் வையகன். இப்படிதானே பாடுறார். கருவிலை இருக்கும் பொழுதே அந்த வழிபாடை வைக்கிறாரு. கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயந்தேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நமையன நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர். இந்த வழிபாடு எப்ப இருந்து ஆரம்பிச்சுனாரு? கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையன். கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு. கருவிலேயே அதெல்லாம் தெரியுமா? அப்போ இருந்தாய்வா வழிபாடு அப்படின்னா சாத்திரம் படிச்சாதான் தெரியும். தொற்றிப்பருடைய சொல்ற, சுவாமி எப்ப இருந்து சார் நமக்கு உதவியில கூட இருந்தான்னாரு. மாணிக்கவாசகர் சொன்னாரு, உருத்தெரியா காலத்தே உள்புகுந்தார். அப்படின்னா கேவல நிலையில இருந்தார். ஆனா கேவல நிலையில நம்ம அவனை அறியல. ஏன்னா இந்த ஆணவம் எல்லாம் புரிஞ்சது. இப்ப சகல நிலையில இப்ப வந்து அறிய ஆரம்பிக்கிறோம். அது கூட சரியா சொன்னா 30-40 வயசுல அறிய ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் சொல்றோம்.
போற்றிப்போருடைய ஆசிரியர் சொல்றார் உமாவிசாக்கரியார். அவன் இப்ப உதாரணத்துக்கு 3 வயசுல நம்ம ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்த்து நல்ல பாடம் சொல்லி கொடுத்து நமக்கு வேண்டிய துணிமணிகள் வாங்கி கொடுத்து நமக்கு நல்ல உறவு முறைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நம்ம ரொம்ப உற்சாகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு துணையா இருக்கிறான். எல்லாம் அவன் தான் செய்யறான். சரிதான், அதெல்லாம் இப்ப தெரியுது. இதெல்லாம் இப்ப நமக்கு தெரியுது, அவன் செஞ்சு கொண்டிருக்கிறான். நீ அம்மாவனுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது அவன் கூட இருந்தான், உனக்கு தெரியுமா? யாருக்கு நாம குழந்தையா பிறக்கணுங்கிற நம்முடைய வினை வயத்தால் நிச்சயித்து அந்த தந்தை தாய் போகத்துல அங்க கற்பமாகி அந்த கற்பம் எந்த வகையிலையும் பாதிப்பு அடையாம இருக்கணும்னு சுவாமி உள்ள இருந்து காத்துக்கிட்டு இருந்தான். கருங்கிறார். பொற்புடைய நாட்டுகின்ற எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் சொல்ல உள்ளே இருந்து அந்த கரு உருவாகும் பொழுது டாக்டர்கள்லாம் இப்ப லைன்ல இருக்கிறாங்க, மாமுதாமெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் டாக்டர்ஸ். ஆனா அந்த கரு உருவாகி அந்த கருவுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சுவாமி அங்க உள்ள இருந்து சொல்றாங்க. அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என, அங்கே கிடந்த அனாதி உயிர்னாரு. அங்க ஏதோ கிருமிகள் வைத்துக்கொள்ள ஏதோ அந்த கிருமிகளால இந்த கருவுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சுவாமி அங்க இருந்து காப்பாத்துறான்னா எவ்வளவு பெரிய கருணை. அங்கே கிடந்த அனாதி உயிர் எங்கேனுமாக எடுக்கும் என வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும். வெங்கும்பி காய வெங்கும்பின்னு ரொம்ப வெப்பமான அந்த வெப்பமான காய கருக்குழி அதுல சுவாமி காத்துட்டு இருக்கணும். இஸ் வெயிட்டிங் நமக்காக, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்த அர்த்தம் என்ன செய்தான்னாரு? காமியத்துக்கேய கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து யோகிருத்தி. அங்க இருந்து அவன் சும்மா காத்திருந்தானா ஏதோ அவன் சோம்பேறித்தனமா உட்கார்ந்து இருக்கல, அங்க இருந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தானா. என்ன வேலை செஞ்சான்னாரு? நம்முடைய வினைக்கு தக்கவாறு இந்த உடம்புல ஒவ்வொரு உறுப்பா வர்றதுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தான். கை குழந்தாச்சு, இப்ப 5 விரல் வச்சாச்சு, 5 விரல இப்ப நகம் வச்சாச்சு, இப்ப அடுத்தல கால்ல நகம், அப்புறம் தலையில ஆமா வெளியே முடி வச்சு, மயிறு உடுக்க முன்னாடி உள்ள மூளை வச்சு அது விட்டான்னா போச்சு. அதனால உள்ள வைக்க வேண்டியது உள்ள வச்சு, வெளியே வைக்க வேண்டியது வெளியே வச்சு, இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கானா, உள்ள இருந்து பண்ணிட்டு இருக்கானா சொல்றாரு. இதெல்லாம் எது பண்ணாரு? நம்முடைய வினைக்கு தக்கவாறுன்னு. காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து. அவன் ஆசன குற்றம் நாம செய்யும்போது ஏதாவது தப்பு வந்துடும் சார், அவன் வரும் அதெல்லாம் வரவே வராது. நான் எங்க வகுப்புகளில் வேடிக்கையா சொன்னேன், 30 வருஷமா சாம்பார் வைக்கிறாங்க வீட்டுல, ஒரே மாதிரி வருதுன்னா வரமாட்டாங்க. கேட்டா அது திருவுருவங்கிறது உணரல, வேற ஒண்ணும் இல்லை, நம்ம நினைச்ச மாதிரிலாம் வராது. ஆனா சுவாமி பேசுறேன் எந்த தப்பல ஆசரவை செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி முன்பு கைய வழியே உண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றினார். எதுக்கு சொல்றேன்னா கருவில இருந்து கூட இருக்கிறான். அதனால அந்த பிறவிகளை எல்லாம் சொல்லும் பொழுதுதான் கருவாய் கிடந்துங்கிறார். புழுவா பிறந்தாலும் நீ கூட இருக்கணும்பா, எனக்கு நான் உன் மனசு நான் இந்த மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கணும், அதுதான் வெளிப்பாடு, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு கேட்கிறார். அந்த பிறவிகள் எல்லாம் இங்க வரிசைப்படுத்துறார். சித்தாந்த நூல்கள் அருமையா சொல்லுச்சு, என்னெல்லாம் பிறவிகள்னு சொல்லுச்சு. தாவரமா பிறகு அது கூட ஒரு பிறவின. ஊர்வனை பம்பு பாம்பு பல்லி, இந்த பரப்பனை புறா மயில் காக்கா. நீர்வாழ்வன மீன், விலங்குகள் நாய் நரி சிங்கம், மனிதர்கள், தேவலோகத்திற்குரிய தேவர்கள், இப்படி 7 வகை பிறப்பு. அந்த 7 வகை பிறப்பு தான் இங்க சொல்றாரு. அதுல நிறைய சொல்லிட்டே வர்றாரு. புல்லாயி பூடாய் இதெல்லாம் தாவரத்துல வருது. புழுவாய் ஊர்வனை, மரமாகி திரும்ப தாவரத்துலதான், பல்விருகமாகி மிருகங்களாக, பறவையாய் பறக்கன, பாம்பாயி ஊர்வன, இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு அதுல ஒரு வார்த்தையை போட்டாரு, கல்லாய் அப்படின்னாரு. அருணை வடிவேல் முதலில் எழுதுறாரு, கல்லுக்குள்ளும் தேரை இருப்பதுனால அப்படி அதுக்குள்ளேயும் ஒரு உயிர் வாழ வைக்கிறான் சுவாமி, அதனால அது ஒரு பிறவி என்று எழுதினார். அருணை வடிவேல் முதலியார் சொல்றாரு அப்படிதான் அருணை வடிவேல் முதலியார் சொல்றார். தண்டமணி தேசியர் சொல்றாரு கல் என்பதும் ஒரு பிறவிங்கிற. இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா
இந்த கோயில்கள்ல விக்கிரகம் செய்யக்கூடிய ஸ்தபதிகள்லாம் பாத்தீங்கன்னா ஆண் கல்லு, பெண் கல்லு, அலிகல்லு இப்படி எல்லாம் பேசுறாங்க. இந்த கல்லுதான் இது செய்யறதுக்கு சரியா இருக்கும், இது செய்ய சரியா இருக்காது சொல்றாங்க. ஆகமங்கள்ல அந்த விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. எந்த மாதிரி கல்லுல தான் செய்யணும், எந்தெந்த இது லிங்கம் செய்யறது எதுல செய்யணும், பீடம் செய்யறது அது எதுல செய்யணும், இப்படி எல்லாம் ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது அப்ப அது ஏதோ உயிர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுதான் நரமணேஸ்வர் கல் தோன்றி மண் தோன்றா காலம் அப்படின்லாம் இருந்தது இல்லையா, சொல்றோம் இல்லையா, அதனால அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது ஒரு பிறவியாவே சொல்ற கல்லாய், மனிதராய், பேயாய், சூக்கும தேவத்தோடு மட்டும் உலாவுகின்றன அப்படியும் கொடுத்திருக்கான் சார். பேயாய், கணங்களாய், மேல சிவகணங்களாய், அதெல்லாம் கணங்கள், அதுவும் ஒரு பிறவிதான். மேல சுவாமிக்கு அப்பர் சுவாமிகளுக்கு இடபம் பொறிச்சது, சூலம் பொறிச்சது யார் வந்தார்? சிவகணங்கள் தான். ஞானசம்பந்தருக்கு திருவாவடுதுறையில பொற்களியை கொண்டு கொடுத்ததே 1000 பொற்களி கணம் தானே. சுந்தரர் பெருமான் திருமுருகன் பூண்டி பக்கத்துல வரும்பொழுது சேரமான் பெருமாள்கிட்ட வாங்கிட்டு வந்த பொண்ணும் பொருளையும் எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டது அது என்ன? இதெல்லாம் அப்ப கணம் என்பது ஒரு பிறவி. சுவாமி இதுல கணங்களாய் வல்ல அசுரராகி, அசுரர்கள் நரகாசுரன் நேத்து முடிஞ்சது. நரகாசுரன் நேத்து காலி, சிங்குமாசுரன் நேத்து அவுட், தாரகாசுரன் காலி. அதனால நேத்தோட எல்லாம் முடிஞ்சது. இனிமே ஞானமே வடிவாய் முருகப்பெருமான் இன்னைக்கு திருக்கல்யாணமும் பண்ணிட்டார். அதனால வல்ல அசுரராகி அவங்கெல்லாம் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள்ளனர். இது அதுல ஒரு குறிப்பு எழுதினாரு. தாவரம், ஊர்வன, பரப்பன, நீர்வாழ்வன, விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் எப்படின்னு எந்த ஒரு வரிசையிலுமே இங்க வரல. புல்லாய் பூடாயினாரு, புழுவாயின்னு திரும்ப மரமாயிங்கிறாரு, பல்விருகமாயி, பறவையாய், பாம்பாய் அப்படி, அதாவது ஒரு வரிசையில இங்க வரல. அதுக்கு என்ன இலக்கணம் சொன்னாங்கன்னா, செய்யுளாதலின் பெறல வைத்தார். செய்யுள்ள அப்படி எழுதலாம், உரைநடையில அப்படி செய்யக்கூடாது, அது ஒரு விதி. செய்யுளுக்கு அப்படி செய்யலாம். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும் உடையான், அரசருள் ஏது. திருவள்ளுவர் உரை எழுதுறாரு பரிமேலழகர். அமைச்சு, நாடு, அரண், பொருள், படை, நட்பு என்பதே முறை ஆயினும் அந்த வரிசையில் தான் இருக்கணும். ஈண்டு செய்யுள் நோக்கி பிறள வைத்தார். செய்யுள்னால சொல்லணும். திருக்கலிற்படியார் ஆசிரியர் சொல்லுவார், ஞானசம்பந்தருடைய செயல்பாடுகளை எல்லாம் வரிசைப்படுத்துவார். ஓடம், சிவிகை, உலவாக்கிளி, அடைக்க பாடல், பனை, வெப்பு, ஏடதிர், என்புக்கு உயிர் கொடுத்தல், ஈங்கிவைதாம் ஓங்கு புகழ் தென்புகழி வேந்தன் செயல் என்று வருது. ஆனா நீங்க சேக்கலார் சுவாமிகளுடைய பெரிய புராணத்தை கையில வச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த வரிசையில இல்ல, வரிசைகள் மாறி மாறி இருக்கு. அது காரணம் என்னன்னு, அது செய்யுள்னால அப்படி சொல்லலாம். அத மாதிரி ஆனாலும் இங்க செய்யுள்னால இப்படி மாறி மாறி வைத்தார் என்று ஒரு இலக்கணம். கண்ணப்பனை சேர்ந்து ஒருபடி மேல போனார். அவர் அவருடைய வினைகளுக்கு தக்கவாறு அடுத்த பிறவிகள் நடக்கும். அதனால ஒரு பிறவி புழுவாய் இருந்து அடுத்த பிறவி பறவையாயும் அடுத்த பிறவி பாம்பாவும் இப்படி எல்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என வினையினால வரக்கூடிய பிறவி அது ஒரே வரிசையில இப்படியேதான் போகுமா, இப்படித்தான் இருக்கணுமா அப்படிலாம் சொல்ல முடியாது. மானுட பிறவி பெற்ற நாம அடுத்த பிறவில நிச்சயமா மானுடர் தான் அல்லது தேவருக்கு தான் போவோம், அப்படிலாம் கிடையாது. செய்கின்ற வினைக்கு தக்கவாறு பிறவிகள். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம். இதுதான் சோபோசரம். இருவினைக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னியினர் சார். இருவினைக்கு ஈடான யாக்கை, அவ்வளவுதான். அதனால அது சூத்திரமும் அப்படித்தானே சொல்றோம். அவேதானையாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. சுத்தம். அதனால அது என்ன மாதிரியான பிறவிங்கிறது நம்ம கையில இல்லை. நம்ம கையில இல்லைங்கிறது இவரே பின்னாடியும் சொல்றார். நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி உன்வசம் வைத்திட்டு இருக்கும், அதுவன்றி ஆயக்கடவேன் நானோதான் என்னதோக்கு அதிகாரம். ஆயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதரை உழைத்துகிறார். மனை என்ன பிறவின்னு முடிவு பண்ணக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு என்ன பாரு. அதனால அது உன் கையில இருக்கு. அதனால அது எப்படி, அது எதை பொறுத்து வருதுன்னாரு. அதுவும் ஏதோ சுவாமி முடிவு பண்ணல, எப்படி செய்யறாரு, வினைக்கு தக்கவாறு சுவாமி. அவன் பாரபட்சம் அற்றவன்.
ஆனால் அவன் என்ன பண்றான், அந்த வினைக்கு தக்கவாறு அந்த பிறவி. அதான் உலகலாமாகி வேறாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல நிலவு செய்ய தலைவனாய். உலகத்து இந்த உயிர்கள்லாம் எப்படி கண்மத்துக்கு வழியா அந்த வழி இந்த வினைக்கு அது வழியாதான் வந்து அந்த வரிசையில போது அது சுவாமி வந்து உடனாய் இருக்கு செஞ்சு வைக்கிறான். கண்மத்தை அப்படியே அனுபவித்து புசிப்பிக்க வைத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பக்குவம் ஏற 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 ஆணவ பலத்தினுடைய இப்படி தளர்றதுக்காக கருணையால் சுவாமி செய்யறான். அதனால அதுதான் இங்க வந்து சொன்னாரு. அப்போ அந்த பிறவிகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனாலும் இங்க மாறி 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 காமிச்சாருன்னு காரணம் சொல்லிட்டு போயிட்டார். வல்ல சுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமம்னு இருந்தார். தாவரம் என்ற வடமொழியில இருந்து அந்த சொல்லு தாவரம். தாவரம் என்று சொன்னா அசையாத உள்ள. சங்கமம் அதுவும் வடமொழியில இருந்தது. ஜங்கமம் அது வந்து அந்த ஜங்கமம்னா அசைகிற பொருள். அதனால தாவர சங்கமத்துள் அப்படின்னா அசையாத பொருள்களாகவும் அசைகின்ற பொருள்களாகவும் இருக்கின்ற இந்த உலகத்துல ரொம்ப உருகி சொல்றாரு. எல்லா பிறப்பும் அருணை வடிவில் வர எல்லா பிறப்பும் அவரு ஒரு வார்த்தை சேர்த்துக்கிடுவாரு. எல்லா பலமுறை பிறந்து என்பார். எல்லா பிறப்பும் சரி, எல்லா பிறப்பும் ஒவ்வொரு தடவை அப்படியா இல்லையா? எல்லா பிறப்பும் பலமுறை அப்படின்றார் அவர் உரையில் எழுதுறார். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பெருமான். இதுதான் வந்து இருக்கும் பெருமானே. இந்த பிறவியிலிருந்து நாங்க வெளியே வரணும். ஆனா அதனால அதற்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு பிறவியா வந்து எத்தனை பிறவின்னு தெரியல, என்ன மாதிரி பிறவின்னு தெரியல, எங்க போய் பிறக்கோன்னு தெரியல, யாருக்கு பிறக்க போறோம்னு தெரியல, அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கு. அதனால எல்லா பிறப்பும் எல்லா வகையான பிறப்பும் அதுவும் ஒன்னொன்னிலும் பல பிறப்புகளையும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே. இப்ப நீதான் எங்களுக்கு வழிபட உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன். பின்னை ஒருவரை அன்பின் செல்லும் பன்னீர்கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா சென்றி வாழ்வு. நேற்று வரைக்கும் அதான் படிச்சோம் மாதிரி. இந்த வினை ஏன்னா இந்த வினை இருக்கிற வரைக்கும் பிறவி உண்டு. அதனால எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தான் என்ன அர்த்தம்? வினை இருக்கிற வரைக்கும் பிறகு. அப்ப வினை அப்ப பிறவி நீங்கணும்னா என்ன பண்ணணும்னாரு? வினை நீங்கணும். நம்ம டாக்டர்கிட்ட போய் வந்து காய்ச்சல் இருக்குன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, முதல்ல காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்க முன்னாடி காய்ச்சல் வந்த காரணம் தெரிஞ்சு அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. அப்பர் சமையல் வரலாறு அப்படிதான் நடந்தது. வயிற்று வலி இருந்தது, சமணர்கள் வந்து மருந்து எல்லாம் கொடுத்தாங்க, சரியா வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு? அங்க டயக்னோசிஸ் வென்ட் ராங். நோய் வந்த காரணம் வந்து 2 பேருக்கு தான் தெரியும். விரட்டானத்து பெருமானுக்கு தெரியும், அக்காவுக்கு தெரியும். ஏன்னா உன் மனக்கவலை ஒளின்னு முந்த நாளே கனவுல சொல்லிட்டார். அவனை சூளை கொடுத்து ஆட்கொள்வேன். அதனால அக்காவுக்கு தெரியும். திலகவதியாருக்கும் விரட்டத்து பெருமானுக்கும் தான் தெரியும் நோய் வந்த காரணம். அதனால அது தெரியாமலே வைத்தியம் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னாச்சு? நோய் சரியா வரல. இங்க வந்தாரு, அக்கா ஒண்ணுமே சொல்லி கையை பிடிச்சு பல்ஸ் கூட பார்க்கலையே வைத்தியவளுக்கு, ஸ்கேனர் ஒண்ணும் பண்ணலையா? உடனே வந்த உடனே என்ன பண்ணாருன்னாரு, பார்த்தாங்க வைத்தியவளுக்கு என்ன ஏற்கனவே செய்தி வந்துட்டு வைத்தியவளையும் இருந்து. அதனால இப்ப தம்பியே வந்து அருமையான இடம். இந்தவன் வந்து ஊட்டுவான் தனை உடுத்துனார் வந்து வைத்தவலின்னு சொல்லிட்டு போறான். சொன்னா அக்கா உடனே பதறி வரல. சைவத்தை இந்த உரைப்பு நன்றறியா அமன்பாளி நன்னிகிலேன் என்று சென்று அவனுக்கு உரைம் என்ன. அவன் தான் ஏதோ தெரியாம மற்ற சமயத்துல அங்க போய் இருக்கிறான்னா அதுக்காக நான் இங்கேருந்து வரல. எந்த ஒரு தம்பிக்காக உயிர் வாழ்ந்தாங்களோ, யாருக்காக வந்து அவங்க இருக்கணும்னு வந்து இருந்த சொல்றாங்க, அப்படியே சொல்றாங்க. தம்பியார் உளராக வேணும் என வைத்ததைய அம்பன் முனி நூல் தாங்காத அனைத்து இருக்கும் அருள் தாங்கி இப்படிலாம் சொன்னார். தம்பிக்காகத்தான் உயிரை கையில் பிடிச்சிருந்தாங்க. இல்லைன்னா அவங்க அன்னைக்கே வந்து உயிரை விடணும் முடியும். எந்தையும் எம் அம்மையும் அவருக்கு எனை கொடுக்க இசைந்தார்கள், அந்த முறையால் அவருக்கே உரியதனால் இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவிப்பன அப்படிலாம் சொல்ல. இப்போ வந்து கலிப்பகையார் போர்ல இறந்துட்டாருன்னு செய்தி கேட்டதோ கல்யாணம் ஆகல, கல்யாணம் உரிதான். அப்பவுமே வந்து அக்கா என்ன பண்ணாங்க, பாப்பா அவருக்குன்னு என்ன முடிவு பண்ணிட்டாங்க, அவரு போனதுக்கு அப்புறம் உயிரை விடணும். இதையும் எம் அம்மையும் அவருக்கு எனை கொடுக்க செய்தார்கள், அந்த முறையால் அவருக்கே உரியது. நான் உரியதுன்னு இந்த உடம்பு அது அவருக்கு உரியது, உயிர் இல்லை. இந்த முறையால் அவருக்கே உரியதனால் எனவே இவ்வுயிரை அவ்வுயிரோடு.
ஆனா அப்ப அக்கா காலில் வந்து தம்பி காலில் வந்து விழுந்தது. அதுக்காக அந்த தம்பிக்காக தான் உயிரே வாழ்ந்தாங்க. அந்த தம்பியை இப்ப கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. எதிர்க்கட்சியில இருந்த தம்பி. வச்ச வழிபாடெல்லாம் அக்கா. அந்த வழிபாட்டுக்கு இறங்கி சுவாமி அருள் புரியதான் வாராங்க. வந்த உடனே வந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த வந்தவன் வந்து சொல்றான் தம்பிக்கு வைத்தவளின்னு உடனே பதவியெல்லாம் போல. அதுதான் சைவத்துல இருந்த ஒரு உரைப்பு அக்கா. இன்னைக்கும் திருநாவுக்கரசரை சொன்னா திலகவதியார சொல்லாம சொல்லவே முடியாது. இது பின்னாடி 3 திருமுறையும் கொட்டுச்சு நான் கொடுத்ததெல்லாம் அக்கா சொல்லி கொடுத்தது. நாளைக்கு ஒரு அக்கா தம்பி போல வாழவே இப்படி எல்லாம் நீங்க நல்லா இருக்கணும்னு யாரையும் வாழ்த்தனா திலகவதியாரும் திருநாவுக்கரசர் போல இருக்க வேண்டும் வாழ்த்தணும். அப்படி தம்பியை வந்து சீர்படுத்தின பொறுப்பு அக்கா. அக்கா தான் வழிபாடு வச்சாங்க இங்க வரணும். இப்போ அந்த தம்பிக்கு வந்த வைத்த வலியை எப்படி நீக்கினார் பாருங்க. ஒரு மாத்திரை கொடுக்கல ஒரு சரி. என்ன சொன்னார்? திருநீர் எடுத்து திரு கைலை குன்றுடையார் திருநீற்றினை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். இவ்வளவுதான். திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததா. அந்த திருநீரு கொடுத்த உடனே என்னாச்சாம்? வைத்த வலி குறைஞ்சுதான். அடுத்தல விரட்டாம் கோயிலுக்கு உள்ள கூட்டு போறாங்க. அங்க போய் கூட்டாயினவாறு பாடுறார். அது வரலாறு நமக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நான் தான் வந்து இங்க சொல்றாரு. எல்லாம் வந்து அக்காவினுடைய இதுல தம்பி வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நோய் என்பது என்னங்கிறது தெரிந்து அதுக்கு வைத்தியம் செய்யணும். அதனால இவர் என்ன சொல்றாரு பாருங்க நக்கீரரும். என்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருகை ஓலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருள். ஏன்னா வினை தீர்ந்ததுன்னா பெரிய வயிற்று வலி வந்த காரணம் தெரிஞ்சு மருந்து கொடுத்தாங்க, வயிற்று வலி சரியா போச்சு. திரும்பவும் தான் சொல்றேன், நிறைய டாக்டர்கள்லாம் உள்ள இருக்காங்க இப்போ. அதனால நோய் வந்த காரணம் தானே. அதுதான் பின்னாடி வந்து சிவஞான சுவாமிகள் சோமேஸ்வரர் வழிபாடு இதை எடுத்து அப்படியே சொல்லு. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சை எல்லாம் திருவள்ளுவர் சொன்ன குரலை எடுத்து மருந்துங்கிற அதிகாரத்துக்கு போடும் பொழுது சோமேஸ்வரர் பல பாடுறாரு. அதுக்கு அந்த திருக்குறளுக்கு கதை எதை எடுத்துட்டு வராருன்னா அப்பர் சமையல் கதையை தான் போட்டாரு. நல்ல திலகவதியார் மொழியை சொல்லரசர் நம்பி வெண்ணோய் தீர்ந்துய்ந்தார் சோமேசா சொல்லியதன் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சு. அப்படிதான் பண்ணார். நல்ல திலகவதியார் மொழியை நம்பி சொல்லரசர் வெண்ணோய் தீர்ந்து உய்ந்தார் சோமேசா. குளத்தூர் பெருமான் சோமேசா சொல்லியதன் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சு. அப்போ பிறவி நீங்க வேண்டும். பிறவி நீங்க வேண்டும் அர்த்தம். பிறவி இங்க வருவதற்கு காரணமாய் இருக்கின்ற வினை நீங்க வேண்டும். அதைத்தான் முருகப்பெருமான் நீக்கிறார் அவர் சொல்றார். வானோர் கொடிய வினை தீர்த்து அருளும் வேலப்பா சென்றி வாழ்வே எல்லாம் பாடுறார். அதே மாதிரி இவர் சொல்றாருங்க, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அருமையா வந்து சொல்றார். மெய்யே உன் பொன்னடிகள் மெய்யே கண்டு மெய்யே வீடுற்றேன். ரெண்டு பக்கம் சொல்றேன். உரையில் அப்படிதான் மெய்யே கண்டு. அந்த இடத்துல மெய்யேங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் வேற. உண்மையாகவே கண்டு அப்படி ஒரு ஒரு உரை வேற. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு. பெருமானுடைய திருவடிய பொன்னடி எழுதுறாரு. பொன்னடி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணமா, பொன் வந்து ரொம்ப மதிப்பு உயர்ந்தது. அது ஒரு காரணம் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ கிராம் 8000 ரூபாய் ஏதோ சொல்றாங்க. 7000 8000 ஏதோ விலை ஏறிட்டே போகுது. ரொம்ப விலை மதிப்பு உயர்ந்த பொருள். அது ஒரு காரணமா. இன்னொன்னு சொல்ற, செம்பு என்பதெல்லாம் களிம்பு சேருகின்ற அழுக்கு சேரும் தன்மையுடையது. பொன் என்பது இயற்கையாகவே அந்த மாதிரி இல்லாதது. அதனால பெருமானுடைய திருவடி பொன்னார் திருவடின்னு சொன்னது ஏன்னா அது இயற்கையாகவே பாசங்களிலிருந்து நீங்கியது. நாம இயற்கையாகவே பாசங்கள் என்கின்ற அழுக்கோடு தொடர்புடையவர்கள். அவன் இயற்கையாவிலிருந்து நீங்கியவன். சுவாமி பாசங்களில் நீங்கியவன் சொல்லக்கூடாது, இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். ஏன்னா வெறுமன பாசங்களில் நீங்கியவனா இருந்து நீங்கியவனோன்னு சந்தேகனும் இல்ல. அது ஒரு நாளும் அவனுக்கு கிடையாது. பொண்ணுக்கு ஒரு நாளும் வந்து களிம்பு சேராது. அதனால அது வந்து பொண்ணு என்று ஒரு காரணம். அப்புறம் சொன்ன பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி. அதனால அந்த திருவடி அது பொன் போன்ற திருவடி. அதுதாங்க என்ன சொன்னார் பாருங்க. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு கண்டு
இவ்வளவு நாள் காணல. திருப்பெருந்துறையில வந்து காட்டுறான் திருவடிய. ஒரு குதிரை வாங்கிட்டு போயிட்டு இருந்த ஒரு திருவாரூர் பாடல அருமையா சொல்றாரு. குதிரை வாங்குறதுக்காக போனவர். அப்போ அந்த ஊர்ல திருப்பெருந்துறையை கடந்து போகும் பொழுது அங்க ஏதோ ஆகமங்கள் எல்லாம் போதுற ஏதோ சத்தம் கேட்டது, அங்க ஏதோ வகுப்பு நடக்குன்னு என்ன பண்ணாரு, தன்னோடு இருந்த ஏவலாளர்கள் பணியாளர்கள் அனுப்புறாரு. அங்க யார் போய் பார்க்கலாம். அங்க போய் பார்த்துட்டு வந்தவர்கள் சொல்றார்கள், அவங்க பக்குவத்தால எவ்வளவு உயர்ந்தவர்கள் பாருங்க. ஏன்னா அவங்கதான் முதல்ல போய் சுவாமி பார்த்தது. அவங்க சுவாமின்னு தெரியல, ஆனா அவங்க வந்து மாணிக்கவாசகத்தை சொல்றாங்களாம். கடவுள் மாமி சொல்ற, அங்க வந்து ஒருத்தர் பாடம் நடத்திட்டு இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாம் சிவபக்தர்களா இருக்கிறாங்க. பாடம் நடத்துறவர் யாருங்கிறது எப்படி சொன்னாரு, சிவபெருமானை ஒத்த உருவிலே ஒருவர் இருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். வந்தவன் சிவபெருமானை ஒத்த உருவிலே அங்க ஒருவர் இருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பதான் இவருக்கு அங்க பார்க்கணும் வந்து அது அப்புறம் அந்த ஆட்கொண்ட கதையெல்லாம் வேற, அதுக்குள்ள போன நேரம் ஆயிடும். ஏன் சொல்லனா அப்படி வந்து கண்ட திருவடி அது. காட்டாதனை எல்லாம் காட்டி, சிவம் காட்டி, தாழ் தாமரை காட்டி, தன் கருணை தேன் காட்டி, நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடெய்து ஆழ்த்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கா நம்மா. நான் பின்னாடி சொல்றார், காட்டாதனை எல்லாம் காட்டி சுவாமி காட்டி. அப்புறம் சுவாமிகள் அதான சொன்னார், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அடைய வேண்டியதெல்லாம் அதுதான். இந்த உயிர்களுக்கெல்லாம் நிலைக்களமா கடைசியில இடம் எங்கன்னா அந்த திருவடி தானே. அது அங்கதான் இடம் இருக்கு. ரொம்ப வளப்பமான திருவடி. அனைத்து உயிர்களும் வந்து தங்குவதற்கு இடம் கொடுக்கின்ற அளவிற்கு இடமும் ஆற்றலும் அதே போல கருணையும் கொண்ட பெருமானுடைய திருவடி. முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனே. மல்லல் கரையினர் வளப்பமான திருவடி பெருமானுடைய திருவடி. அதுதாங்க சொல்றாரு. அதனால மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு. அப்ப இவ்வளவு நாள் நான் கண்டதெல்லாம் இந்த உலகத்துல மந்திரியாயும் வாதவூரும் மதுரையும் மந்திரி சபையும் இப்படி கண்டுகின்றிருந்த பொய்ப்பொருளாய் இந்த உலக காட்சியவே நான் அறிந்து இப்ப அதெல்லாம் பொய் என்று அறிந்து மெய்யாக சொல்லுகிறேன், உன்னுடைய திருவடியை கண்டு நான் இன்றைக்கு. அதுதான் மெய்யே உன் பொன்னடிகள் கணவனை சொல்லுவார். கலாப்பழம் பெற்றான் ஒருவன் பலாச்சுளை பெற்ற பின் அப்பழத்தை கைவிடுதல் போல பொன்போல் போற்றத்தவனாகிய திருவடிகளை பெற்ற பிறகு இந்த உலக இன்பங்கள் ஒரு பொருளாக தோன்றாமையின் உண்மையாகவே விட்டுவிட்டேன் என்று இயைத்து பொருள் உள்ளலுமா. மெய்யே உண்மையாகவே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுவிட்டேன். அது உழந்தர் என்ன அலங்காரத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. அது 32வது வரியா அமைஞ்சது திருவாசகத்துல. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்கிறது 32வது அடி அமைஞ்சது. ஏன் மாணிக்கவாசர் இந்த உலகத்துல இருந்தது 32 ஆண்டுகள். அதனால 32 அப்படி ஒரு அமைப்புல அமைஞ்சது. ஒரு அமைப்பு வந்து காட்டுறாங்க. கண்டு வீடுற்றேன் என்பதற்கு அருணையார் உரையில அருமையா எழுதுவ, உண்டு வசதி இருந்தான் என்பது என்றபடியே என்படி போல காரணகாரிய தொடர்பு பற்றியதுன்னு எழுதினார். உண்டு வசதி இருந்தான் அப்படின்னா உண்டு, அதனால வந்து என்ன நடந்தது காரணம் பசி, அதனால இது உண்டு பசி தீர்ந்தான். அது மாதிரி கண்டு வீடுற்றேன், அவனை கண்டான் அதனால கிடைச்ச பயன் வீடு பெரு. அதனால மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய அடியேன் உய்ய. சேற்றிலே கிடக்கின்ற நம்மை எடுத்து கழுவி உயரத்திற்கு கொண்டு செல்கின்ற பெரிய கருணை பெருமானுடைய. ஆணவம் என்ற அழுக்கிலே இருக்கிறதுனால அந்த அழுக்கு வந்து அது அழுக்குங்கிறதுனால என்ன பண்ண வேண்டிய இருக்கு, கழுவணும். கழுவு செம்மலம் நோந்தால் சேரலொட்டா அம்மலம் களி. மலத்தை நீக்கிறதுக்கு பின்னாடி உரையில் எழுதுவாரு சாமி. அதாவது கழுவியும் ஏன்னா அந்த அந்த அழுக்கில இருந்து நம்ம வெளியுணர்ந்து, அதனால அது வந்து அப்படி வந்து அதெல்லாம் வந்து ஏன்னா மலச்சேற்றிலிருந்து எழுந்து திருவடிக்கரையை சேர்ந்து உய்யும்படி, அதுதான் என் உள்ளத்துள்ளே இருக்கின்ற. உள்ளத்துல இருந்ததெல்லாம் என்ன
உள்ளத்துல இருக்கிற இந்த உலக ஆசபாசங்கள் அதையெல்லாம் விட்டு அந்த புதருள் கற்பகம் பூத்தது போலன்னு தண்டமணி சொல்றார். அப்படி இந்த ஆசாபாசங்கள் மண்டி கிடக்கிற அந்த உலகத்துல என்ன வந்ததுன்னாரு, ஓங்காரமான உணர்வு உய்ய, அடியேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, ஓங்காரமாய் நின்ற மெய்யா. ஓங்காரமாய் வந்து ரொம்ப அருமையான ஓங்காரம்ங்கிறது அகர உகர மகரம். அதான் அ ஓயும் ஓம். அகர உகர மகர நாத பிந்துக்களாய் அந்த கரணங்களை செயல்படுத்தி பொருள்கள் உணருமாறு செய்தல் என்று எழுந்தார். அது எவ்வளவு கருணையா செய்யறாங்க. கேவல நிலையில கிடந்த இந்த உயிர் தான் ஒரு உயிர் என்பதனையும் அறியாமல், தமக்கு ஒரு நோய், ஆணவம் என்ற ஒரு நோய் இருப்பது என்று கூட அறியாமல், இதிலிருந்து விடுவிப்பதற்கு தலைவனாகிய இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றெல்லாம் அறியாமல் கிடந்த அந்த காலத்துல அவன் கீழே இறங்கி வந்து மாயையில இருந்து இந்த உடம்பும், உடம்புல கருவிகளும், உலகமும், உலகத்தின் நுகர்ச்சி பொருள்களும் இதையெல்லாம் நமக்கு கொடுத்து என்ன செய்ய வைக்கிறானாரு? கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட வைத்து, செயல்பட ஆணவத்தினுடைய வலிமை குறையும்னு அப்படி எடுத்துட்டு போறான். கொஞ்சம் கொஞ்சமா அதை அவன் அவசரப்படவே இல்லை. ஏன்னா அவசரப்பட நம்ம தாங்க மாட்டோம். இவரே சொல்ல ஐயலா ஐயலியை தாழ்ந்து விட கடவே பையவே கொடுபோந்து பாசமேனும் தாய் உய்யும் நெறி காட்டு வித்து ஓங்கார ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறுவார். உய்யும் நெறி என்னன்னாரு? ஓங்காரத்து பொருளை. அதுதான் அங்கேயும் அதான் உய்ய என் உள்ளத்துள் அந்த பாசத்தை எப்படி நீக்கிறார்? வந்தமா டப்புன்னு எடுத்தமா தூக்கி போட்டோமா எல்லாம் செய்யற இடம். சித்தாந்தத்தை ரொம்ப நுட்பமான இடம். அவன் ஏன் சார் அந்த பாசத்தை அப்படி, அவனாக்கு ஆற்றல் இல்லையா? உடனே வந்தான் டக்குனு பாசத்தை எடுத்து நீக்கி இது பண்ணி பண்ணானா எதுக்கு இந்த பிறவிங்கிறீங்க, கண்மம்ங்கிறீங்க, மாயைங்கிறீங்க, சித்தாந்தம்ங்கிறீங்க, ஒண்ணும் வேணாம். ஆணவ மலத்தை நீக்கி நேரம் திருவடி கொண்டு போனானா டன், வேலை முடிஞ்சது இல்லை. இப்ப செஞ்சிருக்கலாமே, அவனுக்கு செய்ய முடியாதான்னாரு. முடியும், அப்புறம் ஏன் செய்யலன்னாரு? நமக்கு அனுபவம், இந்த உயிர்களுக்கு அனுபவம். இன்னொன்னு, அவன் பையவே செய்யலன்னா நம்மோடு இருக்கின்ற இந்த ஆணவ மலத்தில் இருந்து உயிரை விடுவித்தல் என்பதற்குரிய ஆற்றல் அவனுக்கு இருந்தாலும் கூட உயிரானது அதை தாங்கணுமே. கொஞ்சம் கொஞ்சமா தானே. திரும்பவும் சொல்றேன், வைத்தியர்கள்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப காய்ச்சல்னு ஒரு குழந்தைய கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம். 104 இருக்கு. அட்மிட் பண்ண சொன்னாங்க, இது பண்ணணும், ஏதோ இந்த ட்ரிப்ஸ் போடுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, பாக்குறாங்க. நமக்கு ரொம்ப பதட்டம். ஹாஸ்பிட்டல் சேர்ந்து இப்ப 24 மணி நேரம் ஆச்சு. மறுநாள் வந்து டாக்டர் திரும்ப வரும்போது நமக்கு பதட்டத்துல கேட்கறோம், இன்னும் 102 இருக்கே இந்த காய்ச்சல். ஆனா வரும்பொழுது சொன்னாங்க, நீங்க வந்து பார்த்தா நீங்க ஒரு ஊசி போடுவீங்க, ஒரே நாள்ல காய்ச்சல் சரியாயிரும்னு சொன்னாங்க. எனக்கு பதட்டமா இருக்கு. டாக்டர் சொல்றாரு, அப்படி ஊசி இருக்குமா, போட்டா சரியாகுமா? குழந்தை உடம்பு சின்ன குழந்தை தானே, 4 வயசு தானே இது. அதனால வந்து இப்ப அது தாங்குற அளவுலதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மருந்து கொடுத்து அதை சரி பண்ணுவோமா. ஒண்ணும் பயப்படாது. 104 102 வந்துருச்சு, நாளைக்கு 101 வந்துரும், 2 நாள்ல 4 வந்துரும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அப்போ ஒரு டாக்டருக்கு நம்ம மேல எவ்வளவு ஒரு கருணை, இந்த உடம்பு எவ்வளவு தாங்குமோ அந்த அளவுக்கு மருந்து கொடுத்து அந்த நோயை அப்படியே எடுத்து. டாக்டர்களுக்கு எல்லாம், இந்த வைத்தியர்களுக்கு எல்லாம் நாதான் அவன் வைத்தியநாதன். ஆனாலும் அவன் வந்து சரி பையவே கொடுபோந்து வாசமேனும் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல வந்து நிக்கிறான். அதை எப்படி செய்யறான்? ஓங்காரம். ஏன்னா அந்த ஓங்காரம் மகர உகர மகர நாத விந்துக்களாய் அந்த கரணங்களை செயல்படுத்தி, அந்த கரணங்களால் இந்த பொருள்கள் மீது உள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி, இந்த பொருள்களை எல்லாம் நாம அனுபவிக்க இந்த உலகில் வினை செய்ய வைத்து, இந்த வினைகளை எல்லாம் நாம திரும்ப அனுபவிக்க இந்த உலகத்துக்கு வர, இந்த அனுபவம் வர 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 ஆணவத்தினுடைய வலிமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய செய்யறான். உள்ள கருணை. அதுதான் ஒரு சோபான முறையாக அப்படின்னு அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வர மாதிரி அப்படி செய்யறான். அதான் எங்க சொன்னார், உய்ய நான் உய்ய
சேற்றிலே கிடந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டு அவனுடைய இதுல சேர்க்கறதுக்கு தானவம்பலங்கிற அழுக்கல் அந்த மீட்டு எடுத்து உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் அவன் நின்று அதை செய்யறான். அவன் கூட நிக்கலன்னு ஒண்ணு செய்ய முடியாது. கூடவே அதான் சொன்னமே, அவன் கேவல நிலையிலும் கூட இருக்கிறான், இப்ப சகல நிலையிலும் கூட இருக்கிறான், சுத்த நிலையிலையும் நாளைக்கு முக்தி என்பதிலையும் கூட தான் இருப்பான். அங்கவையும் அவனும் தனியா விட்டுறல, அவன் கூடயே தான் இருக்கிறான். உலகத்துல வந்தவங்க எல்லாம் கூட ஒரு காலையில பிரிந்து விடுவாரு, அல்லது நாம பிரிந்து விடுவோம். அவர்கள் யாரும் கூட வர முடியாது. ஆனா சுவாமி அப்படி கூட உருத்தெரியா காலத்தை உள்புகுந்து என் உளமன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகொள்தில்லை எண்டேனேன்னு சொன்னார்னா, உருத்தெரியா காலம் என்பது கேவல நிலை. கருத்திருத்தி ஊன்புக்கு இப்படி ஒரு கருவில கொண்டு வந்து இப்படி உடம்பு கொடுத்து சகல நிலை. நாளை அவனுடைய திருவடி என்கின்ற முக்தி நிலையில தித்திக்கும் சிவபதத்தை மூணையும் சொல்ற. அப்படி சுவாமி கூடவே இருந்து நம்மை வந்து காத்தாள். ஆனாலும் அவன் என்ன பண்றான், ரொம்ப கருணைனா கொஞ்சம் கொஞ்சமா செய்யறதான் சொல்ல. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய், ஏன்னா அவன் தானே கூட இருக்க முடியும். கூட இருக்கிற அவனுக்குத்தான் இந்த ஆணவமலத்தினுடைய நோயினுடைய தாக்கம் தெரியும். திருவள்ளுவர் பயன் சாத்திரம் சொல்லிச்சு, அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான். ஏன் சார் சுவாமியே செய்யணும் அந்த மலம் நீக்கம்ங்கிறது? யாரோ ஒரு ஆளுகளை போட்டு செய்யக்கூடாதா? அவ்வளவு பேருக்கு அவனே உட்காந்து செய்ய முடியுமான்னாரு. அவனுக்கு தான் தெரியும். எது தெரியும்? வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லை, ராத்திரி வீட்டுல குழந்தைக்கு காய்ச்சல், ரொம்ப காய்ச்சல், அதுக்கு மூச்சே சரியா விட முடியல, மூக்கெல்லாம் அடைக்குது, சளி, சங்கடம். வீட்டுல பாட்டி இருக்காங்க, ஏதோ பாக்குறாங்க. இந்த செய்தி வந்து யாருக்கு தெரியும்? அந்த பக்கத்துல இருக்கவங்க, அந்த தெருல இருக்கவங்க அவ்வளவு பேருக்கு தெரியுமான்னாரு. தெரியாது. யாருக்கு சார் தெரியும்? குழந்தையோட அம்மாவுக்கு தெரியும், குழந்தையோட பாட்டி. அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, மறுநாள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறாங்க. என்ன பண்றாங்க, அப்படியே அந்த நோயினுடைய தாக்கத்தை அந்த அம்மா விவரிக்கிறாங்க. பால் குடிக்க மாட்டேங்கிறான், தொட்டில்ல போட்டாலும் அவனுக்கு படுக்க முடியல, படுக்கவும் முடியல, படுத்தா ஒரு மாதிரி அவனுக்கு மூக்கடைக்குன்னு நினைக்கிறேன், எந்திரிச்சு வச்சா அவனால உட்கார்ந்தும் இருக்க முடியல, சோர்வா இருக்கிறான், அவனுக்கு காய்ச்சல் இப்படி இருந்தது, அவன் அப்படின்னு அந்த காய்ச்சல் நோய் தன்னுடைய குழந்தை எப்படி தாக்குச்சுங்கிறத கூடவே இருந்த அவங்கள் அறிவது போல, ஆணவ மலம் என்ற நோய் உள்ள எப்படி தாக்குதுங்கிறத உள்ள கூடயே இருக்கிற அவன்தான் அறிவான ஒளி, வேற யாரும் அறிய முடியாது. யாருமே சொல்லிட்டேன், அகத்தூறு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான். நோய்க்கு கூட உள்ளே இருக்கிற அவனுக்கு தெரியுமா, அல்லது இந்த சகத்தவர் இந்த உலகத்தவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன செய்யறான், அவன் கருணையினால அப்போ அவன் விலகல, கூடவே இருந்து அந்த நோயினுடைய தாக்கத்தை கண்டு அந்த நோயில் இருந்து நம்மை விடுவித்து அந்த நோயே இல்லாத இடமாகி அவனுடைய திருவடிங்கிற அங்க கொண்டு பிறகு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் அழகா அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். நாம் அதுக்கு நன்றியுடையவர்களாய் வழிபாட்டுல இருக்கணும். அது ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டியது. அவன் எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா எடுத்துட்டு போறான். நான் சொல்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, உண்மையான பெருமான். ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பொய்யா அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, பொய்னா அதுக்காக என்ன சார் சொல்லிட்டீங்க? ஒரு வகுப்பு நடத்தி நீங்க வந்து இருக்கவங்க எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டீங்க, வீட்டுல பிரச்சனை வந்துடும். அந்த இடத்துல பொய் என்பது என்ன, அழியும் தன்மை. இந்த உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் வந்து அழியும். பொய்காட்டி பொய்யகத்தி போதானந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டாய், உண்மை. அதனால வந்து இந்த உலகத்து உறவுகள்லாம் எப்படின்னாரு, இல்ல அவ்வளவுதானே இருக்க முடியும். அவங்களால கூட இருக்க முடியும், அல்லது நம்ம தான் வந்து எப்படி கூட இல்ல, ஒரு காலத்துல வந்து தெரிஞ்சிருவாங்க, அவ்வளவுதான், உடலை விட்டு நீங்கி போயிடுவாங்க, நம்ம கூட இருக்கவங்க போயிடுவாங்க. அப்போ அந்த உறவுகள்லாம் எப்படின்னாரு, ஒரு கால எல்லை வரை அவ்வளவு. செத்தால் வந்து உதவுவார் ஒருவர், திருவிரகா தீமூர்த்தி செல்லார், அற்ப உயிர் ஆட்டம் விடுத்தவுடன் என்னை ஆதரிப்பார் அவர். ராமன் வீட்டின் வைகை எல்லையிலும் விட்டு வந்த பிற்போதும் உற்ற வாட்டமெல்லாம் செகுத்த மட்டில் மா கருணை கடலே, கோட்டவில் வேல் வருவான் இச்சை கொட்டுடை அற்ப உயிர் ஆட்டம் விடுத்தவுடன் என்னை ஆதரிப்பார் அவரே. உயிர் இயங்கி கொண்டிருக்கிற வரைக்கும், இந்த உடம்போடு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் பேசுவாங்க, உறவு நண்பர்கள் எல்லாம் சரிதான். அற்ப உயிர்னது எப்ப போகும் தெரியாது.
கொக்கில் அமைந்திருந்த உடம்பில் துச்சியில் இருந்த உயிர் திருவள்ளுவர். வாடகை வீடு தானே, என்னைக்குனாலும் ஒரு நாள் காலி பண்ணி. இந்த வாடகை வீடு வச்சிருக்கிறவங்களாவது இங்க வந்து என்ன பண்ணாங்க, வீட்டுக்காரர் என்னமோ 2 மாசம் டைம் 3 மாசம் டைம்னு சொல்லுவார். சார் இப்ப நீங்க நவம்பர், நீங்க ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ள காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவார். அப்படியெல்லாம் சொல்லுவோம் செய்யாது. இவ்வளவு நாள் கூட இருந்தது திடீர்னு ஒரு நாள் ஆயிடும். அவ்வளவுதான் அதனுடைய. அதனால பாமன் சொன்னதுனால அற்ப உயிர், அற்ப உயிர் ஆட்டம் விடுத்தவுடன் என்னை ஆதரிப்பார் எவரையினர். ஒரே ஒருத்தர் தான் ஆதரிப்போர் சாமி. உற்றார் ஆறு உலரோ உயிர் கொண்டு போகக்கூடாது. யாருமே விட்டு விட்டனர். திருமுறைகள் எல்லா இடங்களையும் சொல்லி வச்சிருக்காங்க, ஒரு இடம் விடல. போகிறதுக்கு முன்னாடி உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்போன்னாரு, அப்பமும் கூட இருக்கான்னாரு. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். ஐயாரப்பர் ஞானசம்பந்தர் சொல்றார். உயிர் அலமந்த போதாக இழுக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு போவோம், ரொம்ப சங்கடப்படுது பாட்டி வயசுகள். அப்போ சுவாமியோட அஞ்சேல் என்று அருள் செய்வான். சரி, ஒரு காலை இல்லை, வினை முடிஞ்சது, போய்த்தான். போகும் பொழுது என்னாரு, யார் கூட வருவார்? ஒருத்தர் வர மாட்டார். யார் கூட? சுவாமி இருக்க பயப்படாங்க. குற்றார் ஆறுலர் யாருக்கும் இல்லை. உயிர் கொண்டு ஓம் பொழுது குற்றாலத்துறை குத்தன் அல்லால் உற்றாரா. குற்றால குத்தன் சுவாமி கூட வருவாங்கிறாரு. அப்படி அவன் கூடயே இருந்து அதுதான் சொல்றாரு. ஐயா, நம்ம வந்து யாரையும் அப்படி சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் அந்த வகையில எல்லாரும் பொய்யா. அதனால ஐயா விமலா, விமலான்னு ஒரு வார்த்தை. விமலன் அப்படின்னு சொன்னா மலங்களில் இருந்து நீங்கியவன் விமலன் அப்படின்னு. மலங்கள் அவனை அணுக முடியாது. அருமையான சொல், அதை மட்டும் சொல்லி. ஏன்னா இதே மாதிரியான சொல் தமிழ்ல நிறைய வரும். நிமலன்கிறோம், நின்மலன்கிறோம், அமலன்கிறோம், விமலன்கிறோம். எல்லாத்துக்கும் பொதுவா ஒரே பதில சொல்லிட்டு போயிட வேண்டியது. மலம் வந்து நீங்கியவன் அப்படின்னு வந்து இப்ப என்ன மாதிரி ஆளு அப்படிதான் சொல்லுவாங்க. நல்ல தமிழாசிரியர்கள், சித்தாந்த பெறார். விமலன் என்று சொன்னால் குற்றம் அணுக முடியாதவன். ஆணவ மலம் அவனை பற்ற முடியாது, அதுதான் விமலன் பொருள். அமலன் அப்படின்னாரு அவன் குற்றத்திற்கு எதிரானவன். ஆணவ மலத்திற்கு நேர் எதிரவன். சரி சார், அப்ப நிமலன் அப்படின்னா குற்றத்தை நீக்குபவன், அந்த ஆற்றலுடைய. இது இன்னொரு இடத்துல நிர்மலன் படிச்சனே, அது என்னாரு தான் குற்றமற்றவன். பெரியவனே எப்படி சொல்லி. விமலன் என்று சொன்னால் குற்றம் அணுக முடியாதவன், அமலன் என்று சொன்னால் குற்றத்திற்கு எதிரானவன், நிமலன் என்று சொன்னால் குற்றத்தை நீக்குபவன், நின்மலன் என்று சொன்னால் தான் குற்றமற்ற. இப்படி நுட்பங்களை இதெல்லாம் தமிழ் மொழியினுடைய ஆழம், சிறப்பு. அதனால இங்க சொல்லுன்னு சொன்னாரு, விமலா குற்றம் அவனை அணுக முடியாது. விடைப்பாகா, தேவவாகனத்தை உடையவன். விடை என்று சொன்னாலே அறம், அது அறத்தின் தலைவன் சுவாமிதான். அதனால விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். சுவாமி வந்து வேதங்கள் எப்படின்னார், வேதங்கள் சுவாமி எப்படி பார்க்குதுன்னார், ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். என்ன சார் சொல்றீங்க? உயரமா குட்டாயா குண்டா ஒல்லியா இருப்பான் அப்படின்னீங்கன்னா என்ன புரியும்? மாணிக்கவாசகர் சொல்ற வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். அதே மாணிக்கவாசகர் ஆகமங்கள் சுவாமியை சொல்லும்போது எப்படி சொன்னார் பாருங்க, ஆகமமாய் வந்து அன்னிப்பான் தாழ்வாழி. அங்க சுவையே வேற மாதிரி. இங்க சொல்லும்போது எப்படி சொன்னார், இங்க சொல்லும் பொழுது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் பொது வகையில சொன்னார். ஆனாலும் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்றன்னா ஆழ்ந்தும் ஓங்கியும் ஆழ்ந்தும் அகன்றும் அப்படின்னா எல்லா பக்கமும் எல்லா திசைகளும் இப்ப கவர் ஆயிடுச்சு. ஓங்கி ஆழ்ந்து அகன்ற எல்லாமே இருக்கா. எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி எல்லா இடமும் இருப்ப அவனுக்கு வந்து அகண்டாகாரம்னு பேர்.
எல்லா இடங்கள்லயும் நிலைத்து அகண்டாகாரமாய் இருப்பவன் சுவாமி. அப்படி இருக்கக்கூடிய அவன் எப்படி இருக்கான? ரொம்ப நுட்பமாய், அதுதான் நுண்ணியன்னாரு. அதுதான் அவனுடைய வியாபகத்தினுடைய சிறப்பு. எல்லா பொருள்களும் ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்றில்லைன்னு சொன்னமே, அது மாதிரி எல்லா பொருள்களோடும் இருக்கின்ற நுட்பம். ஆனா எல்லா பொருள்களோடும் அவன் கலந்தும் இருக்கின்ற. அதனால என்ன சொன்னாரு? ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். அப்படி இருக்கிறதுனாலதான் வேதங்கள் அவனை ஐயா என வழிபடுகிறது. ஐயான்னா தலைவர். வேதங்கள் பொது வகையிலே கடவுள்களை சொன்னாலும் சுவாமியை சிறப்பா சொல்றத ஸ்வேதாசுரம், அதர்வசிகை, இது மாதிரி உபநிடதங்கள்ல சொல்லுது. சுவாமி பாஷ்யத்துல எழுதுறாரு. அந்த உபநிடதங்கள் எல்லாம் வேதம் சுவாமியை எவ்வாறு புகழ்ந்திருக்கிறதுங்கிறத அங்க குறிக்கிறாங்க. அதனால அந்த வேதங்கள் அரணை வடிவில் மேலே ஐயா எழுதுறாரு, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாய் இருப்பதனால் வேதங்களை இவனை ஐயா என வழிபட. அப்ப வேதங்களும் அவனை வழிபடுகிறது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற வேதங்களை செய்ததும் அவன்தான். வேதம் நித்த பொருள் என்று சில சமயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கு. நாம் அப்படி சொல்லல. வேதம் சுவாமி செய்தது, அது நமக்கு உரியது. அதனால சுவாமி வேதம் என்பது மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மன்னையன்னு பின்னாடி பாடுறாரு. ஆனால மீமாம்சையர்கள் சொல்ற மாதிரி வேதம் என்பது நித்த பொருள் இல்ல இல்ல இல்ல. வேதம் என்பது சுவாமி செய்த பொருள். அந்த பொருளும் என்ன பண்ணணும்னா சுவாமியை தான் வணங்கு. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்ற ஒரு அருமையான செய்தியை இந்த இடத்துல கொண்டு இன்னைக்கு நம்ம நிறுத்தி 35வது வரியில இன்னைக்கு நம்ம இந்த அளவுல நிறைவு செய்றோம். அடுத்த வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வெய்யாய் தனியாய் ஏமானனாம் நம் விமலா இந்த பகுதியை நாம தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, இதற்கு துணையாய் இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள், ஒருங்கிணைப்பு தருகின்ற சகோதரியார் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்.